சென்னையில் கார்ல் மார்க்சுக்கு உருவச்சிலையும், மதுரை உசிலம்பட்டியில் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபமும் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் 2 அறிவிப்புகளை வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். அப்போது உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள் என்ற பிரகடனத்தை வடிவமைத்த கார்ல் மார்க்சின் பெருமையை போற்றும் வகையில் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மார்க்சன் சிலை நிறுவப்படும் என்றார். அதேபோல் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உரங்கா புலி என போற்றப்பட்டவருமான மூக்கையா தேவருக்கு அவர் பிறந்த உசிலம்பட்டியில் மணி மண்டபம் அமைக்கப்படும் என்றார். இந்தியாவின் கடந்த காலத்தில் அரசியல் எவ்வாறு மாறிய போதிலும் சமுதாய நிலை மாறவில்லை. எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த மகத்தான கவர்ச்சிகரமான தேசம் ஒரு காலத்தில் மறுமலர்ச்சி அடைவார்கள் என்று உறுதியாக எதிர்பார்க்கலாம் என்று எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். அதனால்தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதலாக தமிழில் மொழிபெயர்த்து 1931ஆம் ஆண்டு வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள். அத்தகைய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டத்தில் அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்சங்க இயக்கம் கோலோச்சிய இந்த சென்னை மாநகரில் அந்த மாமேதையின் சிலை அமைவது பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அடுத்து 2வது அறிவிப்பு. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான PK மூக்கையா தேவர் அவர்களுக்கு நாளை 103வது பிறந்த நாள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 1923ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள். இளம் வயதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நம்பிக்கையை பெற்று ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் இணைந்தார். சுதந்திர இந்தியாவின் முதலில் 1952ஆம் ஆண்டு பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதன் பிறகு 1957, 1962, 1967, 1971, 1977 ஆகிய தேர்தலில் தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியில் வெற்றி வாகை சூடியவர் மூக்கையா தேவர் அவர்கள். 1971ஆம் ஆண்டு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். ஒரே தொகுதியை தொடர்ச்சியாக வென்று மக்கள் நாயகனாக வளர்ந்தவர் அவர். 1967ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு தோள் கொடுத்தவர் PK மூக்கையா தேவர் அவர்கள். அப்போது இந்த பேரவையில் தற்காலிக பேரவைத் தலைவராக இருந்தவர் அவர்தான். அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். கச்சத்தீவு ஒப்பந்தத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழங்கியவரும் அவர்தான். தேவர் சமுதாய மக்களுக்காக கல்வி நிறுவனங்கள் உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அண்ணா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தவரும் அவர்தான். அதனால்தான் கமுதி, உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர் ஆகிய இடங்களில் கல்லூரிகள் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட PK மூக்கையா தேவர் அவர்கள் சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.